ராதே கிருஷ்ணா, எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து தக்காளி ஜாம். தக்காளி ஜாமுக்கு நான் வந்து ஒரு 3 தக்காளியை நல்லா வேக வச்சு தோலை உரித்து எடுத்துட்டுருக்கேன். அதோட 2 ஏலக்காய் சேர்த்துட்டுருக்குறேன். வேணுங்கிறவா கொஞ்சம் பட்டை போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சின்னு வந்துடலாம். தக்காளி நல்லா அரைச்சாச்சு, தோல் எடுத்துட்டு அரைச்சாச்சு. அதை நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சர்க்கரை வந்து இந்த பியூரி எவ்வளோ வருதோ இது ஒன்றுன்னா அரை பாகம் சர்க்கரையை போட்டுட்டு கொஞ்சம் ஜலம் விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை போட்டுட்டு நல்லா கலரினோன்னா கொஞ்சம் நெய் விடுங்கோ. அவ்வளோதான், நம்மளோட ஜாம் ரெடி. அன்றைக்கி நான் ஜாங்கிரி பண்ணது பேலன்ஸ் அந்த ஜீரா கொஞ்சம் இருந்தது. சரி, அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதை என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது தான் சரி தக்காளி ஜாம் பண்ணலான்னு தோணித்து. ஸோ அதனால் மேல் சொன்னபடி எல்லாத்தையும் பண்ணிட்டு இது நல்லா இதில் போட்டு கலரிட்டேன்னா கலருக்கு கலராகவும் இருக்கும். நம்மளுக்கு வந்து தக்காளி ஜாமும் ரெடி ஆகிடும். இது வந்து நல்லா சுண்டணும். தக்காளி ஜாம் ரெடி.